ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. அது ரியாக்ஷன் வீடியோ தான். இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக வந்த வீடியோ, ஈஸியாக பண்ண முடியும் இதுதான். ஸோ இன்றைக்கி டிசி தேவதாஸ் சந்திரா. ஸோ நம்ம கோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரு. கோகேஷ் கனகராஜாவே இருப்பார், லோகேஷ் கனகராஜா மாறுவாரான்னு அந்த படம் வந்துட்டு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவர் மேலே இப்போது இவரெல்லாம் போட்டு இப்படி அடி அடிப்பாங்க நான் நினச்சே பார்க்கலங்க. லோகேஷ் அவர்களெல்லாம் போட்டு அடி மீம்ஸு அது இதுன்னு போட்டு ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப. ஸோ இந்த படமும் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு, படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் 7 நாள் கழித்து தான் பார்க்குறேனே. இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, வீடியோவே எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் பார்க்குறேனே. ஸோ வளவலான்னு குழப்பான்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஹைப் இருக்கான்னு கேட்டால் அந்த படத்துக்கு எனக்கு ஹைப் இருக்குது, பார்க்கலாம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ராக்கி படம் டேரக்டரில், ஸோ அவரும் எனக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். அவர் எடுக்கிறது ரொம்ப ராவாக வைலண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துடலாமா? எதுவும் பேசாமல். அனிருத் வர இறங்கி செஞ்சிருப்பாரோ தோணுது நல்லா. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? 3, 2, 1. ஷார்ட்ஸ் செம்மையாக இருக்குதுல. ஆனால் ஆக்சுவலி ஒயிட் ஷார்ட்ஸாக சூப்பராக இருக்கு. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்டோட டிஸ்காலர் கன்ஸை ஒரு டீம் திருடிட்டானே. அனிருத் பயங்கரமாக போடுறாப்பா. பேர் என்ன ஏமாவா நினைக்கிறேன். ஏதோ ஷார்ட்ஸ் செம்மையாக இருக்கு ஆக்சுவலி. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு வைலண்டா. அவர் படம் நல்ல வைலண்டா. மேட்னஸ் மீட்ஸ் மேட்னஸ். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல ப்ராஸ்டிடியூட் நினைக்கிறேன். தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி? இனிமே தெரிஞ்சுக்க போறதில்லைங்கிற தைரியம் தான். நீங்களா யாரு? உங்களை அப்பா இருக்காங்களா? போலீஸ்க்கு நாங்கள் ரவுடி, தனுஷ் அப்பா வாதே கான்ஃபிடன்ஸ் நடுவில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். ஃபுல்லாக கர்நாடிக் கிளாசிக்கலாக போயிருக்காரு அனிருத். இப்போ ராவா இருக்குங்க படம். அப்படி போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா ராவன் ரஸ்டிக் படம். மறக்கிற உன் கண்ணு முன்னாடி தான்டா அவன் செய்வேன். நல்லா நடிச்சிருக்காரு லோகேஷ். மாஸ்டர் ஃப்ரேம்ஸ்லாம் செம்ம ஃப்ரேம்ஸ். இதே பிஜிஎம் தானே? ராகா ஆஃப் ரிவெஞ்ச் எதிர்பார்க்குறேன், வரவே இல்லை. 20 டமாண்டு ஏன் உயிர் போற ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. உன் உயிர் போகாது. ஆகஸ்ட் 7. ஓகே, நல்லா இருந்துச்சு. ராவன் ரஸ்டிக்காக இருக்கும் போல படம். அவர் படம்னாலே அதானே. லோகேஷும் ராவன் ரஸ்டிக்காக தான் எடுப்பார். அவர் பேர் என்ன? அருண் மாதேஸ்வரா. அவரும் ராவன் ரஸ்டிக்காக தான் எடுப்பார். ஆக்சுவலி அவரது ரொம்ப வைலன்ஸாக இருக்கும். இதாச்சும் லோகேஷ் கனகராஜாச்சும் ஒரு 100ல் ஒரு 95% பீப்புள் பார்க்குற மாதிரி இருக்கும். 90% வச்சுப்போமே. இவரது 50% தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப வைலன்ஸாக, ரொம்ப ரஸ்டிக்காக இருக்கும் இவரது. அருண் மாதேஸ்வரது ரொம்ப கழுத்து அறுக்கிறது, வெட்டுறது, ரத்தம், அது இதுன்னு ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டேரக்டர். ஒரு ஜனரஞ்சகமான எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஒரு டேரக்டர் இல்லை, ரொம்ப யூனிக்கான டேரக்டர்.
இது பார்க்கும்போது அது யூனிக்காக தான் இருக்குது. அனிருத் எல்லாருமே யூனிக்காக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அனிருத் அவர்லேருந்து லோகேஷ் தான் முதல் படம் மாதிரி தெரில, ஏதோ நிறைய வாட்டி நடித்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு இந்த நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. நம்ம ரொம்ப பழகிட்டனால அந்த நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. அந்த ஹீரோயின்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன கதைன்னு பார்த்தோன்னா இன்னுமே புரியல. மேபி படம் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். கதையாக என்னென்னு இன்னும் யூகிக்க முடியல. அப்புறம் தேட்டரில் பார்க்கணும் தான் இருக்குது. தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஜில்ஜங் ஜக்கில் வருவார்ல ஒரு கேரக்டர், அவர் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் நல்லா பண்ணியிருப்பார் ஜில்ஜங் ஜக்லி. எல்லாம் காமிக்கலாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வேறு எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெறும் கன்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆக்ஷன் மூவின்னு நினைக்கிறேன். ஆக்ஷன், அதில் லவ். ஸோ மோஸ்ட்லி இந்த ரெண்டாக தான் இருக்கும், ஆக்ஷன் லவ். இதனால் என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் பேஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ராகா ரிவெஞ்ச் வரும்னு எதிர்பார்த்தேன் ட்ரெய்லரில். பட் ஆனால் அது வரல. அது ஒரு ஏமாற்றம் தான். இந்த பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஷோஸில், ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் நினைக்கிறேன். இது மாதிரி கர்நாடிக் அதெல்லாம் கற்றுட்டு அதுவும் யூஸ் பண்ணுங்கன்ட்டுன்னு தலைவன் படம் ஃபுல்லாக கர்நாடிக் போட்டிருக்கான் போல். இந்த படத்தில் ஃபுல்லாக அங்கங்கே ஃபுல்லாக கர்நாடிக்ஸ் பிஜிஎம்ஸு அது இதுன்னு தான் வருது. நல்லா இருக்குது ஆக்சுவலி. அனிருத் தான் ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அவரோட சாங்ஸோ அந்த ஹேங்கோவா அந்த மாதிரி எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு அனிருத் தான் பெரிய ஒரு பூஸ்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட்டர் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நான் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். லோகேஷ் கனகராஜ் வேறு நடிச்சிருக்காரு இல்லை, ஸோ பார்க்கணுன்னு தான் இருக்கேன். அதே மாதிரி அருண் மாதேஸ்வரோட வைலன்ஸான ஒரு மூவிஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம் தான் இருக்கேன். பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது தேட்டருக்கு போய் பார்க்க வைக்க தோணுது தான். ஸோ பார்ப்போம், படம் நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு லோகேஷ் கனகராஜ். ஓகேங்களா, தேங்க்யூ.